ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. சுவாமியே சரணமையப்பா. எல்லாரும் மாலை போடுறவங்கெல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் யாரும் மாலை போட்டிருக்காங்க இதுங்கிறத சொல்லுங்கள். ஓம் கணபதியே சரதம். ஓம் கணபதியே சரணம். ஓம் பூதாத்தனாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாத். ஓம் பூதாத்தனாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாத். ஓம் பூதாத்தனாய வித்மகே பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாத். பூஜைக்கு உகந்தவை புஷ்பம், துளசி, நிவேதனம், அரவண பாயாசம், பானகம், அன்னம். விசேஷ நாட்கள் கார்த்திகை முதல் மார்கழி முடியும் வரை. சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ள விரும்புவர்கள் குருசுவாமியிடமோ அல்லது தாயாரிடமோ கார்த்திகை 1ஆம் தேதி என்று மாலை போட்டு கொள்ள வேண்டும். குருசாமியிடம் மாலை போட்டு கொள்பவர்கள் குரு தியான ஸ்லோகத்தை மிகவும் அவசியம். எல்லாருமே கோவில்லையும் பூசாரியார் அவர்கள்கிட்ட கொடுத்தும் மாலை போட்டுக்குவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ எது செய்யணுமோ அதை செஞ்சு கொடுங்க. எது வழக்கமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. ஓம் சுவாமியே சரணமையப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, அவளும் மலரும் சுவாமிக்கே. நேர்த்தியாகவே விரதமிருந்து பக்தி காண வந்தோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹரசுதனே சரணமையப்பா. கனிபுல கணபதியே சரணமையப்பா. கணபதி பகவானே சரணமையப்பா. சக்தி வடிவேலன் சோதரனே சரணமையப்பா. மாளிகைபுரத்து மஞ்சத் மாதாவே சரணமையப்பா. பாபர் தோழனே சரணமையப்பா. கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா. பெரிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. வனதேவ மாறே சரணமையப்பா. அச்சன் கோயில் அரசே சரணமையப்பா. அநாத ரக்ஷகனே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அச்சம் தவிர்ப்பவனே சரணமையப்பா. அம்பலத்தரசனே சரணமையப்பா. அபயத்தாயகனே சரணமையப்பா. அகந்தை அளிப்பவனே சரணமையப்பா. அஷ்டசித்தி நாயகனே சரணமையப்பா. அழுதாவாசனே சரணமையப்பா. ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா. ஆபத் பாந்தவனே சரணமையப்பா. ஆனந்த ஜோதியே சரணமையப்பா. ஆத்மஸ்வரூபனே சரணமையப்பா. ஆனைமுகன் தம்பியே சரணமடியப்பா. இருமுடி பிரியனே சரணமையப்பா. நெய்யபிஷேக பிரியனே சரணமையப்பா. இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா. இப்படி சரணகோஷங்களை சொல்லி எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா. ஏழைக்கரியுள்ளும் ஈசனே சரணமையப்பா. கலியுக வரதனே சரணமையப்பா. கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா. கருணாமூர்த்தியே சரணமையப்பா. கற்பூர ஜோதியே சரணமையப்பா. சபரிகினி ஆனவனே சரணமையப்பா. இப்படி நாம் சரணங்களை சொல்லி இந்த ஐயப்பனை துதிபாடி இந்த 2 மாதம் நாளைக்கு கார்த்திகை மார்கழி முடிகின்ற வரைக்கும் உகந்த மாதங்கள். எல்லாருமே 48 நடந்து போகிறவங்க போவாங்க. கார்த்திகை முதல் மார்கழி முடியும் வரை எல்லோரும் 48 போவாங்க. அப்புறம் 7 மைலில் போவாங்க. எப்படி உங்களுக்கு வசதியோ எப்படி சௌரியமோ அப்படி நீங்கள் போயிட்டு வாங்க. இனி சபரிமலை எல்லாருமே ஏற்கனவே மாலை போட்டிருக்காங்க. நீங்களும் என்ன மாலை போட்டிருக்கீங்க இதுவோ அதன்படி விரதம் இருந்து நம்ம இனி ஐயப்பனையே துதிபாடி துளசி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செடியிலையும் பறிக்க முடியல, துளசி வாங்காத விட்டுட்டேன். துளசி அவருக்கு எல்லாரும் சந்தனம்
இது வச்சுக்கோங்க. வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி அவங்கவுங்க மாலை போடுறவங்க போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வழக்கமோ அது செய்யுங்க. ஒருத்தர் ரொம்ப 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஒருத்தர் கம்மியாக விரதம் இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு குறைஞ்சது ஒரு 10, 12 நாள்னாவது கால் மண்டலம். 48 நாள்னால் ஒரு மண்டலம், 24 அரை மண்டலம், ஒரு கால் மண்டல விரதமாவது இருந்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது, சிறப்பு. இனி சரண கோஷங்கள் எல்லாம் ஒலிக்கும். வெண்தாமரையை சூடிக்கொண்டு மல்லிகை மலரை சூடிக்கொண்டு சிவ்வரளியை சூடிக்கொண்டு சம்மங்கி மலர் ரோஜா மலர் மல்லிகை மலர் வெண்தாமரை செந்தாமரையை சூடிக்கொண்டு இருக்கும் ஐயப்பனே சுவாமியே சரணமையப்பா. உன் சுவாமியே சரணமையப்பா. அதாவது சனி தசை நடக்கிறவங்க, ராகுகேது தசை நடக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கூட்டத்தில் போக முடியலனாலும் மாத பூஜைக்கு, ஏன்னா கொஞ்சம் கூட்டம் இப்போ எல்லா நேரமும் கூட்டம் இதாக இருக்கும், அந்த மாத பூஜைக்காவது போயிட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க அந்த உங்களுக்கு எப்படி சௌரியமோ இந்த சனி தசை நடக்கிறவங்களாம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு அந்த பம்பா நதியில் ரொம்ப புனிதமான அந்த பம்பா நதியில் நீராடி விட்டு நீங்கள் இது பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை பம்பா நதி வரைக்கும் போயிருக்கேன், போயிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த பம்பா நதியை புனிதமான அந்த பம்பா நதியை நீங்கள் இது படுத்தாதீங்க. அங்கேயே வேஷ்டி அவுத்து விட்றது அதெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. அசுத்தம் பண்ணாத அந்த புனிதமான நீரை அங்கே வேஷ்டி அவுத்து அதுக்குன்னே ஒரு தனி இது இருக்குது, வச்சுருக்காங்க. அங்கேயே நீங்கள் இது பண்ணிடுங்க. அந்த நதியில் விடாதீங்க. அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு புனிதமான அந்த ஒரு நதி. நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லாம் அதை அசுத்தப்படுத்தாதீங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் அது இதுன்னெலாம் போட்டு இது பண்ணாதீங்க. உங்களால் எப்போ முடியுதோ போயிட்டு வாங்க. கூட்டமாக இருக்கிற நேரத்தில் முடியறவங்க இல்லை மாத பூஜைக்கு எப்படி சௌரியமோ நீங்கள் அதை போயிட்டு வாங்க. அங்கெல்லாம் அசுத்தப்படுத்தாத உங்களால் முடிந்த வரைக்கும் மற்ற சுவாமிகளுக்கு எல்லாருமே மாலை போட்டுட்டா சுவாமின்னு தான் கூப்பிடுவாங்க, ஐயப்பா சாமி சரணம். மற்ற சுவாமிகளுக்கு நீங்கள் இடைஞ்சல் இல்லாமல் மற்ற சுவாமிகளுக்கு உதவி செய்கிற மாதிரியும் நீங்கள் போயிட்டு வாங்க. உன் சுவாமியே சரணமையப்பா. உன் சுவாமியே சரணமையப்பா. உன் சுவாமியே சரணமையப்பா. உள்ளமும் உடலும் மனதும் தூய்மையாக இருந்தால் நம்மை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்லபடியாக நம்ம போயிட்டு ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான். அபிஷேக பிரியரே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருனோட தத்துவத்தை எடுத்து சொல்கிறது இதுதான். எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வாங்க. உன் சுவாமியே சரணமையப்பா. உன் சுவாமியே சரணமையப்பா. அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகம் பண்ணல, இனிமேல் தான் பண்ணுவாங்க. அப்புறம் பஜனை எல்லாம் நடக்கும், நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாம் வீடு வாசல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. கார்த்திகை 1 சோம பிரதோஷம். இன்றைக்கி பிரதோஷமும் உண்டு. அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நைட்டு
10:30 காலையில் 10:30 வரைக்கும் நமக்கு ஐயப்பனுடைய அருளும் விஷ்ணு பகவானுடைய அருளும் நன்றாக நமக்கு கிடைக்கும். நிச்சயம்